டிவிக்கே தான் ப்ரோ. தளபதி தான். 2026 பொறுத்த வரைக்கும் டிவிக்கே தான். டிவிக்கு யாரையும் அடிச்சுக்கவே முடியாது. கொள்கை ரீதியா விஜய் அவர்கள்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது? கொள்கை ரெண்டுமே ரெண்டு கண்ணு ப்ரோ. ரெண்டு கொள்கையும் என்னென்ன? தமிழ் தேசம், அப்புறம் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம். திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன? திராவிடம்னா நம்ம எல்லாம் ஒண்ணு கொள்கை ரீதியா. அதுதான் எல்லாரும் ஒண்ணுன்னா யார் யாரு? சமத்துவம் என்ன சமத்துவம்? திரும்பி அவரை முடிச்சிடுறேன். அதான் ப்ரோ, எல்லாருமே சமம் அப்படிங்கிறதுக்கோசம் தான் திராவிடம். அந்த எல்லாரும் யார் யார்? எல்லாரும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றது வள்ளுவர் சொன்னது. அது தமிழ் தேசியம். வள்ளுவரை ஃபாலோ பண்ணி போறது தமிழ் தேசியம் தானே. தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டுமே முக்கியம் ப்ரோ. அதான் ப்ரோ சொல்றோம். திராவிடம் சொல்றதுக்கு முன்னாடி தமிழ் தேசியம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிருச்சு. ஆமா ப்ரோ. திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்க. திராவிடம்னா எல்லாருக்கும் ஒண்ணு சமம், எல்லாருமே ஒண்ணு. எல்லாரும் சமம்ன்றத தமிழ் தேசியமே சொல்லிருச்சு. ஆமா ப்ரோ. திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்க. மாத்தி மாத்தி கேட்டா எப்படி ப்ரோ சொல்றது? அவருக்கு ஏதோ தெரியலதான். ஆனா தமிழ் தேசியம், தேசியம், திராவிடம் இந்த மூணத்தை பத்தியுமே அந்த கட்சிக்காரங்கிட்ட போயிட்டு பிஜேபி கிட்ட போய் தேசியம், நாம் தமிழர் கிட்ட போயிட்டு தமிழ் தேசியம், டிஎம்கே கிட்ட போயிட்டு திராவிடம், இந்த 3 பேர்கிட்ட போயிட்டு இப்போ டிஎம்கேல வந்து 35 மினிஸ்டருக்கு மேல இருக்காங்க. அவங்ககிட்ட போயிட்டு திராவிடம்னா என்னன்னு கேளுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஒருத்தர் சமூக நீதினுவாங்க, ஒருத்தர் நிலப்பரப்புன்னுவாங்க. தேசியம் என்னன்னு கேளுங்க. தேசியத்தை பத்தி போடுறதுதான் அப்படின்வாங்க பிஜேபிக்காரங்க. தமிழ் தேசியம்னா தமிழன் தான் ஆளணும் அப்படின்றதுன்னுவாங்க. இல்ல தமிழ் நாட்டுல இருந்து ஏதோ சொல்லுவாங்க. ஆனா எந்த கட்சிக்காரர்களுக்கும் இந்த 3 கொள்கைக்கு ஒரு டெஃபினேஷன் கிடையாது. வாட் இஸ் வாட் அப்படின்னா பிசிக்ஸ்ல ஒரு டெஃபினேஷன் இருக்கிற மாதிரி இது கிடையாது. அந்த தம்பி தெரியாம தான் பேசியிருக்கான்.